அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நாம் ராசி பலன்கள் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி மிதுன ராசி. இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்கள் எப்படி அப்படின்றத இந்த பதிவில் நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம், சரிங்களா? மிதுன ராசி அப்படின்றப்போ இது காலபுருஷனுக்கு 3வது ராசியாக வருது. ஸோ இந்த ராசிக்கு அதிபதி யார் பார்த்தோம் அப்படின்னா புதன் பகவான் வருவார். ஸோ இந்த ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் எது அப்படி பார்த்தோம் அப்படின்னா மிருகசீஷ நட்சத்திரம் 3-4 பாதங்கள், இது செவ்வாயினோட இது. அதேமாதிரி ராகுவோட திருவாதிரை நட்சத்திரம் இருக்கும். குருவோட புனர்பூச நட்சத்திரம் 3 பாதங்கள் அடங்கியதாக இருக்கும். ஸோ இந்த மூன்றும் கலந்த கலவையாக தான் இந்த மிதுன ராசிக்காரர்கள் இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரிங்களா? அதே மாதிரி இவர்கள் எப்படி அப்படின்னா பேச்சு சாதுரியம் மிக்கவர்கள், புத்தி நல்ல கூர்மையான புத்தி, கலைநயம் மிக்கவர்கள் சொல்லலாம், கலை ரசிப்பவர்கள் சொல்லலாம், இசை இதெல்லாம் அதிகமாக விரும்புபவர்கள் சொல்லலாம். இசை இயலிசை வல்லுநர்கள் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த இதில் இவங்களுக்கு சிறந்து விளங்குபவர்களாக சொல்லலாம். அதில் இவர்களுக்கு அதிக நாட்டம் இருக்கும், ஆர்வம் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கதை கட்டுரை இதெல்லாம் இவங்க திறம்பட எழுதுபவர்கள் நல்லா சொல்லலாம். நல்ல படிப்பாளிகள், நல்லா படித்து நல்ல நிலையில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவர்கள் சமயோஜித புத்தி, சந்தர்ப்பவாதிகள் கூட சொல்லலாம். சமயோஜித புத்தியும் மிக்கவர்கள், யார்கிட்ட எப்படி பேசணுமோ அதுக்கேற்ற மாதிரி பேசுவாங்க. அதே மாதிரி யார்கிட்ட என்ன சொல்லணுமோ அதை மட்டும்தான் சொல்லுவாங்க. எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ அத்தகைய குணம் படைத்தவர்கள் தான் இந்த மிதுன ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவர்கள் அன்பு பாசம் எல்லாம் நிறையவே இருக்கும். அவங்களுக்கு தாய்மை பண்பு இதெல்லாம் நிறைஞ்சவர்களாக இருப்பாங்க. பெரியோர்களை மதிப்பார்கள். கோயில் குளங்கள்லாம் நல்லா செல்பவர்களாக இருக்காங்க. தெய்வ பக்தி இதெல்லாம் இருக்குன்னே நம்ம சொல்லலாங்க. அத்தகைய திறம் படைத்தவர்கள் தான். பேச்சு சாதுத்தியம் இருக்கும். ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் இவங்க இருக்கிற இடத்துல இருக்கும். இதெல்லாம் இந்த மிதுன ராசிக்காரர்கள்கிட்ட இயற்கையாகவே இருக்கும்னு சொல்லலாம். நல்ல படிப்பு நல்ல இதெல்லாம் இருக்கும், ஓகேங்களா? இவங்களுக்கு 2ஆம் இடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது கடகம். இந்த கடகம் அப்படின்றச்சே இது காலபுருஷன் 4ஆம் இடம். ஸோ இந்த 2ஆம் இடம் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அது தனம், குடும்பம், வாக்கு இதெல்லாம் நம்ம குறிக்கிறது தான் 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போது இந்த மிதுன ராசிக்காரர்கள் பார்த்தோம் அப்படின்னா இங்கே 2ஆம் இடம்னா கடகம்னா சந்திரன் தான் இங்கே ஆட்சி. இப்போ இவங்க தாயை கைப்பிடிச்சிட்டாங்க அப்படின்னா, தாய் சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு எடுத்துட்டாங்க அப்படின்னா இவர்கள் என்றைக்குமே வாழ்க்கையில் வெற்றி நிலை அடைவார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த 2ஆம் இடம் அப்படின்றப்ப இது காலபுருஷன் 4ஆம் இடம் சுகஸ்தானமாக வருது. இவர்களுக்கு குடும்பஸ்தானம், 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். அப்போ இவர்களுக்கு செல்வ வளம் இருக்கும், பொருளாதார வளத்தில் எல்லாத்துலேயுமே ஒரு ஏற்றம் இருக்கணும் அப்படின்னா இவங்க அம்மா பக்கத்துலேயே வச்சுக்கணும். தாயை கூடவே வச்சுருந்தாங்க அப்படின்னா இவர்களுக்கு இந்த நிலை மன வாழ்க்கையிலும் சரி எல்லாத்துலேயும் ஒரு நல்ல ஏற்றங்கள் இருக்க தான் செய்யும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அவங்க அம்மாவை பார்த்துக்கிறது, அம்மாவை கண்கலங்காத வச்சுக்கினாங்க அப்படின்னாலே இவர்களுக்கு வாழ்க்கையில் பொருளாதார ஏற்றங்கள் எல்லாமே சிறந்தே இருக்கும்னு சொல்லலாம். வீடு வண்டி வாகனம் எல்லாமே இவங்க நல்ல அமைப்பு இருக்கும். ஒரு உயரிய நிலைக்கு அடைவார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அவங்கள எப்போ விடுறாங்களோ அப்போத்துலேருந்து இவங்களுக்கு கண்டங்கள் எல்லாமே ஃபுல்லாக ரிவர்ஸாக மாறிடும். தடை தாமதங்கள் எல்லாம் வரும், பிரச்சனைகள் வரும், பொருளாதார இழப்புக்கள், ஸோ மன வாழ்க்கையில் கஷ்டங்கள் இதெல்லாம் வர்றதுக்கு ஒரு பெரிய இதுவாக இருக்கும். ஸோ அதனால் இவங்க அம்மாவை கூடவே வச்சுக்கின்னு அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் அவங்க செய்ய இவங்களோட வாழ்க்கையில் பன்மடங்கு புண்ணியங்கள் லாபங்கள் எல்லாமே ஒரு உயரிய நிலை அடைவார்கள் நம்ம சொல்லலாம், சரிங்களா? அடுத்தது இந்த 3ஆம் இடம் பார்த்தோம் அப்படின்னா அது சிம்மம் வரும். ஸோ சிம்மம் உங்களுக்கு காலபுருஷன் 5. ஸோ புத்திர பாக்கியம் அப்படி சொல்லலாம். இவர்களுக்கு சகோதரர்கள் ஸ்தானம் அப்படின்னு பார்க்கச்சு அவர்களால் ஒரு சில சமயங்கள் உங்களுக்கு என்ன சொல்கிறது நல்ல ஏற்றங்கள் இருக்கும்னு சொல்லுவோம். ஒரு தலைமை ஏற்றி நடத்துபவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உதவும் மனப்பான்மை எல்லாமே இருக்கும்னு சொல்லலாம். உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கோபம் எல்லாம் அதிகமாக வரும். ஸோ அந்த மாதிரி வார்த்தைகள் அது மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி 4ன்னு பார்த்தோம் அப்படின்னா கன்னி. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு புதனோட வீடே வருது. இது காலபுருஷனுக்கு 6ஆக வரதுனால இவங்க எப்போவுமே ஒரு கடன் வச்சுக்கிட்டே இருக்கணும். வீடு வாங்கினாலும் சரி,
இல்லை வண்டி எதாவது வாங்கினாலும் சரி, அதில் எல்லாம் ஒரு கடன் இருக்கணும். அதே மாதிரி இவங்க வந்துட்டு இல்லைன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கல்விக்கு படிப்புக்கு அந்த மாதிரி விஷயத்து ஏதாவது ஒரு கடன், அப்படி இல்லைன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு அந்த மாதிரி இதில் ஏதாவது அந்த மாதிரி இதில் இவங்க வச்சுட்டே இருந்தாங்க அப்படின்னா இவர்களுக்கு வந்து என்றைக்குமே வந்து ஒரு நல்ல நிலையில் இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இப்போ இதுவே சொல்லுவாங்களே, கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்ற மாதிரி இவர்கள் கடன் இருக்கும் வரை கலக்குவார்கள் மிதுன ராசிக்காரர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அத்தகைய வந்து இவங்க எவ்வளோக்கு இது வச்சுருக்காங்களோ அந்தளவுக்கு இவங்க வாழ்க்கையை வந்து செழுமையாக இருக்கும் பிற்காலத்தில் அப்படின்றது ஒரு சரிங்களா. அதுக்கேற்ற மாதிரி இவங்க வந்து எந்த ஒரு ஏதாவது ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் கூட வச்சுக்கலாம், அதுவும் ஒரு விதத்தில் கடந்துறேன். ஸோ அந்த மாதிரியும் வச்சுக்கிறது இவங்களுக்கு நல்ல இது இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இவர்களுக்கு வந்து இங்கே இருக்கிறதுனால இந்த இதனால் அவங்க லாபம் அதிகமாக இருக்கும். அதாவது இந்த வீடு வண்டி வாகனம் இதுலேயும் வந்து இவங்களுக்கு ஒரு மறைமுக இன்கம் அப்படின்னு சொல்லலாம், இல்லை நேர்முக இன்கமே சொல்லலாம். வீடு நல்ல 2-3 வீடு கட்டி வாடகை வரும், இல்லை அதை வந்து லீஸ்க்கு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இவங்களுக்கு இன்கம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அந்த மாதிரி ஒரு பெனிஃபிட் இவங்களுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கடுத்தது 5 பார்த்தோம் அப்படின்னா துலாமில் வரும் சுக்கிரன். ஸோ இங்கே வந்து சனி பகவான் வந்து உச்சமான நிலை. அதே மாதிரி சூரிய பகவான் இங்கே நீச்சமாகிறார். ஸோ அப்படி நீச்சமாகிறார் அப்படின்ற பக்கத்தில் தந்தை வழியில் வந்து இவர்கள் வந்து பூர்வீக சொத்து அப்படின்றது இவர்கள் அதாவது அவருக்கு செய்ய வேண்டிய காலகட்டங்கள்லேயே வந்து அவர் ஏதாவது விற்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும், இல்லைன்னா அதை விற்று வேற ஒரு இடத்துல வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது வாய்ப்புகள் தான் வந்து இந்த இடத்துல இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். புத்திரர்கள் வந்து கொஞ்சம் சில பேருக்கு தாமதமாக பிறக்கிருந்தாலும் நல்ல அழகாக நல்ல புத்திரர்கள் பெறுவார்கள், நல்ல நிலை இருக்கும் வாழ்க்கையில். ஸோ நல்ல செல்வ மிக்கவராக இருப்பாங்க. அவர்கள் வாழ்க்கை நல்ல திறம்பட இருக்குன்னு சொல்லலாம். புத்தி சாதுரியம் நல்லாவே இருக்கும், அழகு நிறைந்தவர்களாக இருப்பாங்க. ஸோ நல்ல குணம், நல்ல படிப்பு எல்லாமே வந்து ஒரு குறைவு இருக்கான்னு சொல்லலாம். அதேமாரி ஆடம்பர செலவுகள் இதெல்லாம் அவங்க செய்ய போகிறாங்களா இருக்கும். கலைநயம் மிக்கவர்கள். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த இடத்துல இருக்கவங்களுக்கு சொல்லலாம். அதே வந்து 6ஆம் இடம் அப்படின்னு அவங்க பார்த்தோன்னா வந்து அது வந்து காலபுருஷன் 8ஆம் இடம் விருட்சிகத்தில் வருது. ஸோ விருட்சிகம் வரைச்சே வந்து இவங்களுக்கு வந்து நோய்கள் அந்த மாதிரி இதில் வந்து வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மறைமுக நோய்கள் அப்படி வரும், இல்லைன்னா வந்து ரத்த சம்மந்தப்பட்ட உடம்புல வந்து ரத்த குறைவு அது மாதிரி குறைபாடுகள் இருக்கும். அதே மாதிரி வந்து நீரிழிவு நோய்கள். ஸோ இந்த மாதிரிலாம் வரத்துக்கு இவங்க இதில் இருக்குது. அந்த கடன் இவங்க இருக்குது தான் செய்யும். அது வந்தால் ஏதாவது ஒரு விதத்தில் இவங்களுக்கு கடன் இருந்ததுன்னா அந்த அதுதான் சொன்ன 4ஆம் இடத்துல இவங்களுக்கு அந்த கடனோடு இருந்துச்சு அப்படின்னா இவர்கள் நோய்கள் வந்து அந்தளவுக்கு தாக்கங்கள் இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா. அதுக்கு அடுத்தது 7 பார்த்தோம் அப்படின்னா குருவோட வீடு. ஸோ குரு வந்து 2 ஆதிபத்தியம், 7ஆம் இடத்துக்கும் அவரே வருவார், 10ஆம் இடத்துக்கும் அவரே வர்றார். ஸோ அப்படி பார்க்கச்ச வந்து இவர்கள் வந்து 7ன்றப்போ கலத்திர ஸ்தானம் சொல்லுவோம். ஸோ குடும்பம், மனைவி ஸ்தானம், லைஃப் பிஸ்னஸ் பீப்புள், ஃப்ரெண்ட்ஸு, பங்காளி இதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த இதில் வந்து இவர்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா மெயினாக வந்து இந்த மிதுன ராசிக்காரர்கள் பூராட நட்சத்திரத்தில் லைஃப் பார்ட்னர் அமைஞ்சாங்க அப்படின்னா வாழ்க்கை, உத்திராடத்தில் கூட இந்த 2 இதில் வாழ்க்கை பார்ட்னராக அமைஞ்சாங்க அப்படின்னா அவங்க லைஃப் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். நல்ல வாழ்க்கை நல்ல நிலை, உயிரை நிலையே இருப்பாங்க. அவர்களால் வந்து ஆதாயம் உண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவர் பிற்காலத்தில் வந்து லைஃப் பார்ட்னர் நல்ல ஆதாயம் உண்டு, மறைமுக இன்கம் இதெல்லாம் கூட அவங்க மூலிமா சொத்து இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம். மூலா நட்சத்திரத்தில் பண்ணச்சே வந்து பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தொழிலான நல்லா படித்த இதுவாக வருவாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இவர் 10ஆம் இடத்துக்கு அதிபதியாக வரதுனால தொழில் ஸ்தானம் வரதுனால இவர் லைஃப் பார்ட்னர்ஸால் இவங்களுக்கு ஒரு இன்கம் எப்படின்னாலும் வரும். ஸோ ஒரு சொத்து மூலிமா வரலாம், இல்லை அவங்களே வந்து ஒரு ஒர்க்கிங் பீப்புளாகவும் இருக்கலாம். ஓகேங்களா. அதே மாதிரி இல்லை அவங்களே வந்து ஒரு பிஸ்னஸ் பீப்புளாகவும் இருக்கலாம். எப்படி வேணாலும் இருக்கும். அந்த மாதிரிலாம் ஒரு இன்கம் இவங்களுக்கு வரதான் செய்யும். அதே மாதிரி இவங்க வந்து தொழிலுன்னு பார்க்கச்சே வந்து இவர்களுக்கு வந்து ஒரு சில நேரத்தில் வந்து ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். ஏற்ற இறக்கத்தோடு தான் அவங்க தொழில்கள் அப்படின்றத அமைய அவங்களுக்கு சொல்லலாம். அதில் வந்து சில தொழில்களில் வந்து சில சங்கடங்கள், பிரச்சனைகள் இவர்களுக்கு இருக்கத்தான் செய்யும். அது குரு பகவானோட இருக்கிறதுனால இவருக்கு வந்து கொஞ்சம் அந்த இதில் வந்து ஒரு சில தடைகள் கொஞ்சம் இருக்கும். பட் அது வந்து உங்களுக்கு அதை இவங்க வந்து சமாளிச்சிருவாங்க. இவங்க எல்லாத்துலேயும் வந்து அதான் சொன்ன புத்தி சாதுரியம் மிக்கவர்கள் சொன்னோம் இல்லைங்களா, இவங்க சமாளிச்சுட்டு வெளியே வந்துற தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே வந்து இவங்களுக்கு இருக்கும். வெளிக்கு இவங்க நல்லா பந்தாவாக காமிச்சிப்பாங்க. உள்ளுக்குள்ளே வந்து இவருக்கு ஒரு சில இருந்தாலும் அதை வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. நல்ல திறம்பட வாழ்பவர்கள் தான். எல்லோரும் நல்லா ஹெல்பிங் டெண்டன்சி நல்லா இருக்கும்.
கோயில் குளங்களுக்கு நல்ல தான தர்மங்கள் நல்லா செய்வாங்க. ஓகேங்களா. உதவும் மனப்பான்மை அதிகமாகவே இருக்கும் அவங்களுக்கு. அந்த இதெல்லாம் இவங்களுக்கு நிச்சயமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்தா 8, 9 பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு மகரம் கும்பம். இங்கே சனி பகவான் வர்றதுனால இவர்களுக்கு வந்து கண்டங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு விபத்து அந்த மாதிரி இதில் கண்டங்கள் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ வண்டி வாகனத்தில் போகச்ச வந்து இவர்கள் கவனமாக இருக்கிறது உண்டு. அதேமாதிரி அது மூலியம் இவர்களுக்கு வருமானம் திடீர் அதிர்ஷ்டம் கூட வரும். ஸோ இன்கமும் ஒரு இதில் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம். எல்ஐசி இந்த மாதிரி இன்சூரன்ஸ் இந்த மாதிரி இதில் இது மூலியம் இவங்களுக்கு நன்மைகள் அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம் அவங்களுக்கு. அதேமாதிரி இவங்க தொழிலே நல்ல இதில் முன்னேற்றங்கள் ஏற்ற இடத்துல இருந்தாலும் ஒரு சர்டன் லெவல் போயிடுச்சு அப்படின்னா இவங்க ஒரு உயரிய நிலைக்கு அடைந்துருவாங்க. அத்தகைய திறம் படைத்தவர்கள் தான் இந்த மிதுன ராசிக்காரர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பாக்கியங்கள் ஒரு சில தடைகள் தாமதங்கள் இருக்கும். பட் அதில் வந்து உங்களுக்கு ஒரு பாக்கியம் என்று இல்லாத இருக்காது. பாக்கியங்கள் இருக்க தான் செய்யும். அது சனி பகவான் நிலையை பொறுத்து இவர்களுக்கு பாக்கியங்கள் எப்படின்றத அது தீர்மானம் செய்யலாம். சனி நல்ல நிலையில் இருந்தார் அப்படின்னா வந்து 3, 6, 8, 12 இருந்தால் நல்ல பாக்கியங்களும் கிடைக்கும். அதே பகை வீட்டில் இருந்தார்னா தடைகள் தாமதங்கள் இருக்க தான் செய்யும். இவங்களுக்கு கண்டங்கள் இதெல்லாம் வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா 11, 12 அதே தான். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு சுக்கிரனால் நல்ல இது இருக்கும். என்ன சொல்கிறது, அதான் லைஃப் பார்ட்னர் சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அவங்களால வருமானமும் உண்டு, செலவும் உண்டு. ஸோ 50-50 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அதே இந்த இவர்களுக்கு வந்து நோய்கள் பார்த்தோம் அப்படின்னா வந்து இவர்கள் எந்த மாதிரி எப்படி சொன்னால் இவர்கள் வந்து என்ன சொல்கிறது, உங்களுக்கு டயாபிட்டிஸ், சுகர், ஸோ இந்த மாதிரி இதில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரத்த சம்மந்தப்பட்ட இதில் இருக்கும். நரம்பு பிரச்சனைகள் திடீர்னு அதாவது ஒரு சில நோய்கள் வந்து திடீர்னு வரும். எப்படின்னு சொல்லுவாங்க, திடீர்னு நரம்பு இழுத்துக்குதுன்னுவோம். ஓகே, அதனால் வந்து அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். சுகர் அது மாதிரி வரும். ஒரு சில கிடினஸ் சொல்கிறோம் இல்லையா, மயக்கம், இந்த மாதிரி இது வரும். ஸோ கோல்டு எஃபெக்ட்டு, இந்த மாதிரி தலையில் சுற்றல், இந்த மாதிரி பிரச்சனைகள் இவர்களுக்கு இருக்க தான் செய்யவங்க. ஸோ இவங்க வந்து மகாவிஷ்ணு வழிபடுறது இவருக்கு நல்ல சால சிறந்ததாக இருக்கும். மிதுன ராசிக்காரர்கள் புதன், ஸோ புதனோட இதுன்னு பார்த்தா மகாவிஷ்ணு தான். ஸோ அதனால் வந்து இந்த பெருமாள் வழிபாடு இவங்களுக்கு வெற்றியை தரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இவர்கள் இதில் வந்து ஜாதகத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு புதன் வீக்காக இருக்கார் அப்படின்னா ஹயக்ரீவர் வழிபாடு செய்தால் சரி பண்ணிடலாம். அதே மாதிரி இவர் வேறு புதனுக்கு இது பண்ணிக்கலாம். ஸோ அந்த நல்ல இது சப்போஸ் சுக்கிரன் வீக்காக இருக்கார் அப்படின்னா வக்ரமானதோ இல்லை நீச்சமான அப்படின்னுக்கா வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி வழிபாடு செய்கிறது இவர் நல்ல நிலையை உருவாக்கு தரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சனி பகவான் இதுவாக இருந்தார் அப்படின்னா வந்து சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறது இவருக்கு மேலும் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கான இது எப்படிப்பட்டது குணநலங்கள் எல்லாம் நம்ம இந்த பதிவில் பார்த்தோம். அடுத்த பதிவில் வேறு ஒரு ராசியை பற்றி பார்ப்போம். பொதுவாக சிம்பிளாக இந்த மிதுன ராசிக்காரர்கள் சொன்னோம் அப்படின்னா வந்து கடன் இருக்கிற வரைக்கும் கலக்குவாங்க வாழ்க்கையில். அடுக்கு மாடிகள் வீடும் கட்டுவாங்க. அது எப்பயும் ஒரு கடன் வச்சுட்டே இருக்கணும். அதுதான் வந்து இவர்களுக்கு வாழ்க்கை தரம் உயர்த்தும். எல்லாம் பொதுவாக கடனாலே எல்லாம் போய்விடுவாங்க. ஆனால் மிதுன ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் கடன் இருந்தால் தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு. ஏதாவது அது இன்வெஸ்ட்மெண்ட்டில் கூட இருக்கலாம். கடனோடனே நம்ம கடன் வாங்கி இது பண்ணோன்றதில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணலாம். ஒரு பிஸ்னஸ் இது ஸ்டார்ட் பண்ணி இது பண்ணலாம். அதே பிஸ்னஸ்ன்னு பண்ணாங்க அப்படின்னா வந்து இவங்க இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் இதில் பங்காளிங்க வச்சாங்க அப்படின்னா வந்து ஒரு ஏற்றத்தாழ்வுகளோடு தான் பிஸ்னஸ் இருக்கும். லைஃப் பார்ட்னர் மூலம் வச்சா ஓரளவுக்கு நன்மைகள் இருக்க நல்லா அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து இந்த மிதுனராசிக்காரர்கள் இதோட இந்த தலைப்பு முடியுது. அடுத்த பதிவில் வேறொரு ராசியை பற்றி நம்ம பார்க்கலாம். சரிங்களா. நன்றி, வணக்கம்.